ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எம்ஆர். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிஎஸ்என்எல் சிம்மை நீங்கள் ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருக்கும். ஏபிஎனை நீங்கள் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த டிக்மா இருக்கும், இல்லை 3 டாட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள்ன்றது வந்து நியூ ஏபிஎன். ஃபஸ்ட் எடுத்தனே நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G. 4Gயில் ஜீன்ற லெட்டரை ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா BSNL.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. BSNL.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் SPED ஸ்பீட் INTERNET இன்டர்நெட். BSNL ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோடு எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் கன்ஃபியூஷன் தேவையில்லை. இல்லை சில பேருக்கு சேமாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, கொஞ்சம் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஸ்பேஸ் எல்லாமே SUPL வரணும், ஸ்பேஸ் எல்லாமே NET நெட்டுன்றதும் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு உங்கள் மொபைலில் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG. ஸோ இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NRGSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த NR இருக்க மாட்டேங்குது, இல்லை GSM இல்லை இருக்க மாட்டேங்குது, எதனா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த ஆப்ஷன் நிறைய பேர் மொபைலில் டிஃபால்ட்டாகவே எனேபிள் இருக்கும். அப்படி எனேபிள் இல்லைன்னா நீங்கள் ஏபிஎனை ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிட்டு நியூ ஏபிஎனை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி நியூ ஏபிஎனை க்ரியேட் பண்ணியும் ரீசெட் பண்ணியும் இந்தமாரி ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா, என்ஆரும் ஜிஎஸ்எம் வந்து ஃபோன் செட்டிங்ஸில் டயல் பேடில் போயிட்டு நம்ம டிஜிட் நம்பர் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அந்த சில செட்டிங்ஸ் வரும், அந்த செட்டிங்ஸில் இருக்கும். அதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பண்ணி ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு கொடுக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், டன்னும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டன் கொடுக்கலாம். ஸோ நம்ம டன்னு கொடுத்தோன்னே நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்றா இருக்குது, BSNL 4Gன்ட்டு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.